காலையில் ஒரு 20 பாதாம் பருப்பு, ஒரு நாஷ்டா பண்ணிவிட்டு ஒரு 10 அக்ரோட் பருப்பு, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு 10 இப்படி சாப்பிடுவேன் சார் ஹெல்த்துக்கு. ஏன்பா யாரை கேட்டு சாப்பிட்ட? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அற்புதமான சக்திகளை, நரம்பு தஞ்சுகளை, தாதை, புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ண பொருள் தான் இது மூணும். பிஸ்தா பருப்பு அது வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி 4 டப்பாவில் வச்சுன்னு சாப்பிட்டு இருந்தார். அப்போது அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார், ஒருத்தர் வந்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா நல்லதுன்னாரு, ஒரு வெப்சைட் 20 சாப்பிட்டா நல்லதுன்னா இப்படி அப்படி இல்லை. மனிதனுக்கு செரிமான மண்டலம் இருக்குது, ஜீரண மண்டலம்னு சொல்லுவாங்க. வாய் முதற்கொண்டு நம்ம ஆசன வாயிற்கு இருக்க சிஸ்டம் அது செரிமான மண்டலம். இப்போ செரிமான மண்டலம் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் ஜீரணம் ஆக்கணும். அதுக்கு மேலே திணிச்சா அது என்ன பண்ணுது, கொழுப்பாக மாறி சர்க்கரையாக மாறி கல்லீரல் அடைச்சி அப்புறம் வயிற்றில் கொழுப்பு சேர்ந்து பெருசாகிடுது. சுவாச முட்டு, மற்ற பிரச்சனை, ஜீரண கோளாறு என்னென்ன வருது. அப்போது அது ஜவாக்காரன்றது வெங்காரன்றது அற்புதமான மருந்து. அதை வந்து வெங்காரத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, நல்லா பொரிச்சிடுவாங்க, பொரித்து மாவு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா 5 குன்றிமணி அளவு, குன்றிமணினா குண்டுமணி, கருப்பு சிவப்பாக இருக்கும் குண்டுமணி, அவ்வளோதான் சாப்பிடணும். தேனில் சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டா அனுபானமாக அதை நெய் சேர்த்துக்கணும். இப்படி வந்து தேன், திணை இப்படிலாம் அனுபானமாக சேர்த்தா அது போய் வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றி, இன்னும் கேட்க போனால் அந்த வெங்காரத்தை வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, பல்லு ஈரில் புண்ணுண்டா அந்த வெங்கார பஸ்பத்தை பவுடரை தேனில் குழச்சி வாயில் வச்சு கொப்பளிச்சோன்னா புண்ணு ஆறுது, சீக்கிரமாக ஆறுது. அதை போல் வயிற்று புண்கள் ஆறவும், கல்லீரல் புண்கள் ஆறவும், கல்லீரல் அடைப்பு போகிற நோய்களுக்கு அது அற்புதமான மருந்து வெங்காரம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வருவாங்க, 1 மாதம் மருந்து கொடுப்பேன், 15 நாளில் வந்து நிற்பாங்க. என்னன்னா ஆரோக்குள்ளாரு சீக்கிரம் சாப்பிட்டா, நிறைய சாப்பிட்டா சீக்கிரம் நல்லா ஆகும்னு. அது போய் செரிமான கொண்டாட்டம் உண்டாகும், தலைகீழ் மாற்றங்கள் உண்டாகும். மருந்தே சாப்பாடு கூட அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா, செரிமானத்துக்கு அளவுக்கு மேலே சாப்பிட்டோம், நம்ம கெப்பாசிட்டி ஜீரண ஜீவில் தான் ஒரு அரை பிளேட் பிரியாணி தான் ஏற்றுக்கணும்னா, நல்லா இருக்குன்னு ஒரு பிளேட் அடித்தா ஒன்று வாந்தியாக போகும், இல்லை பேதியாக போகும். நல்ல பொருட்கள் எதுவுமே அப்படி. அதை போல் வெங்காரன்றது இப்போ நிறைய பொருட்கள் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு